ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11 டிப்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். எதை பற்றினா கிச்சனை எப்படி ரொம்ப க்ளீனாகவும் ஆர்கனைஸ்டாகவும் வைக்கலாம் அப்படின்றதுக்காக. நான் இதை யூஸ்வலாக எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுவேன். எப்போவுமே ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். ஆனால் இதை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம கிச்சன் எப்போவுமே பெஸ்ட் ஃப்ரீயாக ரொம்ப க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து மிக்ஸி ஜாரை பற்றின டிப்பாக. ஸோ இந்த மாதிரி 2 சின்ன மிக்ஸி ஜாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி வெளியில் பிளாஸ்டிக் லேயரும் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லேயரும் இருக்கும். இன்னொரு மிக்ஸி ஜார் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜாரை விட ஃபர்ஸ்ட் பார்த்த ஜார் விலை காஸ்ட்லியாகவும் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பிளாஸ்டிக் லேயரும் உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லேயரும் கொடுத்துருப்பாங்க. இப்படி 2 லேயராக இருக்கிறதுனால இதோட கேப்பில் ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் அரைக்கரைச்சே மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாரை விட நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார் எவ்வளவோ நல்லது. ஸோ க்ளீனிங்கும் ரொம்ப ஈஸி. இதில் எந்த லேயரும் இல்லாததுனால எங்கேயுமே ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மாட்டிக்காது. ஸோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் மிக்ஸி ஜார் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி ஜாராக பார்த்து வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு க்ளீனிங்கும் ஈஸியாக இருக்கும். எந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸும் எந்த இடத்துலையும் போய் மாட்டிக்காது. ஸோ செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுவும் க்ளீனிங்கை பற்றின ஒரு டிப் தான். நம்ம யூஸ்வலாக குக்கிங்க்கு வந்து சாப்பிங் போர்ட், மிக்ஸி, நைஃப் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் டெய்லியுமே யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சிங்கில் போடாமல் உடனேவே வாஷ் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா மோஸ்ட்டாக உடன் சாப்பிங் போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். உடன் சாப்பிங் போர்டை தூக்கி தண்ணியில் போட்டு ஊற விட்டுட்டோன்னா அதோட லைஃப் போயிடும். முடிஞ்ச வரை சாப்பிங் போர்டை உடனேவே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. வெயிலில் கூட நீங்கள் வைக்கலாம் 2 நாளைக்கு ஒரு தடவை. ஸோ தட் ஸ்மெல் வராமல் இருக்கும். நம்ம சாப் பண்ண யூஸ் பண்ணுற நைஃபையும் சிங்கில் போடாதீங்க. அதை உடனேவே வாஷ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா கை அறுத்துக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. மிக்ஸி ஜார்லாம் அப்படியே சிங்கில் போட்டோன்னா அதில் இருக்கிற ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படியே ட்ரை ஆகி அப்புறம் வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக சிங்கில் போடாதீங்க. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப்க்கு போயிடலாம். நிறைய பேர் வந்து பாத்திரத்தை நைட்டு வாஷ் பண்ணாமல் அப்படியே சிங்கில் டம்ப் பண்ணி வச்சுட்டு தூங்க போயிடுவாங்க. இப்படி பண்ணுறதுனால நிறைய கரப்பாம்பூச்சி, பெஸ்ட்டெல்லாம் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அதோட சில ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படியே பாத்திரத்தில் காஞ்சி போச்சுன்னா நம்ம தேய்க்கிறது நெக்ஸ்ட் டே ரொம்ப கஷ்டமாயிடும். காலையில் எழுந்து வந்தோடனே சிங்க் நிறைய பாத்திரத்தை பார்த்தா எரிச்சலாக வரும். முடிஞ்ச வரை நைட்டே பாத்திரத்தை நல்லா தேய்ச்சிட்டு சிங்கை வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் இந்த மாதிரி நீட்டாக கவுத்து வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் டிப்புக்கு நம்ம போகலாம். இது வந்து இட்லி பாத்திரத்தை வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு டிப்பு. நம்ம யூஸ்வலாக இட்லி பாத்திரத்தை நார்மலாக வாஷ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி சைட்ஸில் இல்லை கைப்பிடிச்சு வைக்கிற இடம் இருக்கு இல்லையா, அதோட சந்தில் அதிலலாம் இட்லி பார்ட்டிகல்ஸ் வந்து மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. நம்ம நார்மலாக ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோன்னா அதெல்லாம் நல்லாவே க்ளீன் ஆகாது. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இதுக்குன்னே ஒரு டூத் ப்ரஷ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக அதில் லைட்டாக சோப்பை தொட்டு இந்த மாதிரி சைட்ஸ்லலாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளோட இட்லி பாத்திரம் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். ஸோ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுவும் சிங்கை பற்றின ஒரு டிப் தான். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிங்க்குக்கு ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தூங்க போங்க. இந்த மாதிரி நாப் உங்கள்கிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஒரு டப்பாவோட மூடி எடுத்துக்கோங்க, கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி. ஸோ அதை இந்த மாதிரி இடத்துல கவர் பண்ணி வச்சுட்டு தூங்க போங்க. அப்போ தான் பெஸ்ட்டு, கரப்பாம்பூச்சி எதுவுமே வராமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக குக் பண்ணுறப்ப எல்லா பொருளையும் அப்படியே கவுண்டர் டாப்பில் வச்சுப்போம். இந்த மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் எதெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் இந்த மாதிரி பரப்பி வச்சுருவோம். இப்போ என்ன ஆகும்னா நம்ம குக் பண்ணுறச்சே ஆயிலெலாம் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் மேலே தெளித்து ரொம்ப க்ரீஸியாக நல்லா பிசுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு உடனேவே அதோட இடத்துல வச்சுருங்க. ஸோ தட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். டெய்லியுமே குக்கிங்க்கு ஆயில் இல்லாமல் நம்ம சமைக்க முடியாது. ஸோ ஆயிலை வந்து இந்த மாதிரி டிஸ்பென்சரில் தான் வச்சுருப்போம். டெய்லியுமே அது யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து ஆயில் படியறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இந்த மாதிரி ஏதாவது ஓல்டாக இருக்கிற துணியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை டெய்லியுமே இந்த மாதிரி வைப் பண்ணி வச்சுருங்க. 3 வேளையும் சமைச்சு முடித்த பிறகு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக வைப் பண்ணி வச்சுடுங்க. இது பண்ணதுக்கப்புறமா இந்த துணியை த்ரோ பண்ணிவிடுங்க. இது பழைய நைட்டியோ இல்லைன்னா சாரி, காட்டன் சாரீஸோ எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா இந்த துணிக்கு பதிலாக அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால எப்போவுமே ஆயில் கண்டெய்னர்ஸ் க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம குக்கம்பர், வாழைக்காய் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் தோல் சீவரிச்சு அப்படியே கீழே போட்டுருவோம். கவுண்டர் டாப்லேயோ இல்லைன்னா அருவாமனை யூஸ் பண்ணால் அப்படியே கீழேயோ தோலை சீவி போட்டுருவோம். அப்போனா நமக்கு 2 வேலையாயிடும், திரும்ப கவுண்டர் டாப்பை துடைக்கணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டோன்னா அதில் ஈஸியாக அந்த தோலை போட்டுடலாம். தோலை போட்டுட்டு ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் அந்த காயை சாப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நமக்கு வேலையும் மிச்சமாகுது, க்ளீனாகவும் இருக்குது நம்ம கவுண்டர் டாப். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் மாடுலர் கிச்சன் இருந்தாலும் சரி இல்லை நான் மாடுலர் கிச்சன் இருந்தாலும் சரி, நம்ம எப்போவுமே பாத்திரத்தை தேய்ச்சி நல்லா இந்த மாதிரி காய விட்டுருங்க. நல்லா காய விட்டதுக்கு அப்புறமா அதோட பிளேஸில் வச்சிடலாம். அப்படி வைக்கிறதுனால ஈரம் எல்லா இடத்துலையும் படியாமல் இருக்கும், பெஸ்ட்டெல்லாம் வராமையும் இருக்கும். சில டைம் ஈரத்தோடையே அப்படியே நம்ம கவுத்தோன்னா பாத்திரத்தில் ஸ்மெல் வரும், அதெல்லாம் நல்லா இருக்காது. ஸோ எப்போவுமே ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஒரு வேளை டைம் இல்லை அது காயிற வரைக்கும்னா ஒரு க்ளீனான டவல் யூஸ் பண்ணி நல்லா வைப் பண்ணிவிட்டு அதோட இடத்துல வச்சுருங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம சப்பாத்தி, பூரி அதெல்லாம் செய்கிறப்ப கீழே இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே சப்பாத்தி கல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா அங்கே ஸ்பில் ஆகிற சப்பாத்தி மாவெல்லாம் இருக்கும் இல்லையா, சைடில் கோதுமை மாவெல்லாம் ஸ்பில் ஆகும் இல்லையா, அதெல்லாம் இந்த கிச்சன் டவல்லே தான் இருக்கும். நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸி. கவுண்டர் டாப்பை திரும்ப ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. லாஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம டீ எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த வடிகட்டியில் வரும் இல்லையா, அதை நிறைய பேர் அப்படியே சிங்கில் கொட்டிடுவாங்க. இதனால சிங்க் அடைச்சிக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அப்புறம் க்ளீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாயிடும். இன்ஸ்டெட் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் 1 minute வேலை தான். இதை லைட்டாக இந்த மாதிரி அலம்பி ஃபில்டர்லேயே கொட்டிட்டு டீ பொடியே எங்கேயுமே இல்லாத மாதிரி இதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை கொஞ்சம் ஊற வச்சு தேய்ச்சிங்கன்னா க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி காஃபி ஃபில்டரில் வர காஃபி பொடி இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் டைரெக்டாக த்ரோ பண்ணாமல் நீங்கள் ஏதாவது செடி வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா செடிக்கு போடலாம். அதுக்கு நல்ல உரமாக இருக்கும். அது இல்லாட்டினா டஸ்ட்பினில் த்ரோ பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம 11 டிப்ஸையும் கவர் பண்ணிட்டோம். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம கிச்சன் ரொம்ப க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். இந்த கிச்சன் டிப்ஸ் நான் ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான். செகண்ட் பார்ட் ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணுறேன். இந்த டிப்ஸில் நீங்கள் ஏதானும் உங்கள் கிச்சனில் ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை தவிர நீங்கள் ஏதானும் புதுசான டிப்ஸாக ஏதானும் ஃபாலோ பண்ணிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ரிலீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிட மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.